நன்றி பரலோகத்தகப்பனே, இந்த வேளையில் மீண்டுமாக துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தையும் தேவனக்கத்தை எங்களுக்கு தந்த தேவக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. 6 நாள் எங்களை ஆண்டவரே கண்மணி போல காத்து இந்த 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்து துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தையும் தேவன் எங்களுக்கு தந்த தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் ஒப்பிடுக்கிறோம்ப்பா. என்ன நோக்கத்தை வந்திருக்கிறார்களோ இந்த நோக்கத்தை என் தேவனக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆட்சேபிக்கிறோம். பேசப்படுற மகனை நம்முடைய கருத்தில் ஒப்பிடுக்கிறோம். அவரல்லையா தப்பனே நீரே பேசும்படியாக ஆட்சேபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அதுபடி நடப்பதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆட்சேபிக்கிறோம். வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் கொடுக்குறோம். தேவநாயக்கத்தை அந்த பிள்ளைகள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவநாயக்கத்தை அடுத்த ஓய்வு நாளில் வந்து காண்படியான சிலாக்கத்தை பாக்கத்தை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். காத்துக்குள்ளும் பலப்படுத்துங்க. நாள் முழுவதையும் நேரம் முழுவதும் உடைய சமூகத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. இயேசு வழி ஆட்சிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. உங்களுடைய பிரசங்கமானது ஒரு 4 Pஸில் இருக்குது. அந்த 4 காரியத்தை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுட்டு போனீங்கன்னாக்கா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்போ வர இருக்கிறாருன்னு சொல்லுங்க. சரி, நான் வித்தியாசமாக கேட்கணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவாரா எப்படிங்க? ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார் என்று வேதம் சொல்லுதா, இல்லைனாக்கா அவருடைய வருகையை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை எல்லாம் அறிவிக்கப்பட்டு, சரி வேற ஏதாச்சும் சொன்னதெல்லாம் கரெக்டாக இது வரைக்கும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? சபை தன் ஊழியத்தை முடித்தவுடனே. இது நந்தகுமார் சில சமயம் சொல்றது கரெக்டாக சொல்லுவார், சில சமயம் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, சபை தன் ஊழியத்தை, போதகர் தன் ஊழியத்தன் அப்படின்னு சொல்லாமல் சபை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? சரி, வேற ஏதாச்சும் கருத்து? எல்லாம் இது வரைக்கும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? சரி, சுவிசேஷம் அறிவித்திட்ட பிறகு இன்னும் வாலிபர்கள் சொன்னீங்க கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் இன்னும் வரல. எப்படிங்க? ஆமாம்,
திருடனை போல் வருவார் இல்லைங்களா? சரி, எப்போ வருவார்னு சொல்லுங்க. உண்மைதான், வேதம் அதுதான் சொல்லுது. எப்பொழுது வருவாருன்னு சொல்லுங்க. சீக்கிரமா. அதுதான் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். வேதத்தில் கடைசி அதிகாரத்தில் நான் சீக்கிரமாக வர இருக்கிறேன் என்று. இந்த சீக்கிரமாக வர இருக்கிற தேவன் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? எதுக்காக உங்களை இந்த காலகட்டத்தில், என்னையை இந்த ஊரில், உங்களை இந்த பகுதியில் வைத்து கொள்ளணும் என்று நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். போன வாரம் லௌரி திருச்சபையில் ஒரு குழந்தைய பிரதர்ஷனம் இல்லைங்களா? ரிச்சர்ட் ராய்சன் என்ற ஒரு சின்ன பையன், 3 மாதம் பையன். அது முடிக்கும் போது எனக்கு அப்படியே மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. ரிச்சர்ட் ராய்சன் இந்த மாதத்தில், இந்த தேதியில், இந்த சமயத்தில், இந்த குடும்பத்தில், இந்த பட்டணத்தில் எதுக்காக பிறக்க வேண்டும், தேவனுடைய திட்டம் என்ன என்று அப்படியே நாம் வேதத்தில் வாசிக்கும் போதும் சரி, மித்தபடி உட்கார்ந்து யோசிக்கும் போதும் சரி, வேதமானது உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு வாசித்தது போல் வேதம் என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். யாரும் வாசிங்க, மத்தேயு 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நேற்று ராத்திரி நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்க என்றால், மத்தேயு 24 சில குறிப்புகள் பிரதர் நந்தகுமார் பேசினார். விசேஷமாக வஞ்சிக்கப்படாதபடி எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது முடிவு சீக்கிரம் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 16வது வசனத்தில் மாத்திரம்தான் அப்பொழுது. இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும். எந்த சுவிசேஷங்க? எந்த சுவிசேஷம்? எது சுவிசேஷம்? சரி, இந்த சுவிசேஷம் இல்லைங்களா? நமக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் கொடுத்த சுவிசேஷம் இதுதான். இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் அவர்களும் இந்த செய்தியை சுமந்து கொண்டு போனார்கள். ஆனால் வித்தியாசமாக சொன்னாங்க. நாம் இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம் வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 6, 7 நாம் வாசிக்கும் போது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். நித்திய சுவிசேஷத்தை ஒரு ஜன கோத்திரத்துக்கும், பீப்புள் குரூப்ஸ் என்று சொல்வார்கள். பீப்புள் குரூப்ஸ் என்று சொல்லும் போது தமிழ், இப்போ நம்மெல்லாம் முக்கால்வாசி பேர் தமிழ் பேசுகிறோம் இல்லைங்களா? முக்கால்வாசி பேர் தமிழாகவும் இருக்கலாம். இப்போ ஒசூர் பட்டணத்தில் இருக்கிறோம். இது பீப்புள் குரூப் பாஷைகள். பீப்புள் குரூப்ஸ்னால் யாருன்னு பார்க்கும்போது, நம்ம ஒசூர் பட்டணத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கூடி இருப்பார்கள். அன்னைக்கு மாரப்பா சார்ல்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் பாகலூர் ரோட்டில் இருக்கிறாரு. முக்கால்வாசி பேர் இங்கே மலையாளிஸ் தான் பாஸ்டர் என்னுடைய ஏரியாவில் அப்படின்னாரு இல்லைங்களா? பீப்புள் குரூப்ஸ் அவங்க மீன்கள் போல, பறவைகள் போல அவர்கள் கூடி இருப்பார்கள். ஒருவேளை நம்ம ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பேங்க் ஒர்க்கர்ஸ் அவர்கள் ஒரு பீப்புள் குரூப். ஊழியங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவர்கள் ஒரு பீப்புள் குரூப். இவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படும். ஒசூரில் எத்தனை ஃபேக்ட்ரி இருக்கு, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு பீப்புள் குரூப். இந்த சுவிசேஷமானது இவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு, அப்பொழுது
இயேசு கிறிஸ்து வருவார் என்று. இந்த உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லும் போது நம்மளுடைய உலகமானது எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ். நம்ம உலகம் எப்படி இருக்குது? 7 பேர் உலகத்தில் இருந்தாக்கா அதில் எத்தனை பேர்? ஒரு இந்தியன், 1.25 இந்தியன், 1.25 சைனீஸ். 7 பேர் உலகத்தில் இருந்தாக்கா அதில் 2.25 கிறிஸ்தவர்கள், 2 பேர், கிட்டத்தட்ட 2 பேர் முஸ்லிம். 7 பேர் உலகத்தில் இருந்தாக்கா ஒரு நபர் ஹிந்து. புரியுதா உங்களுக்கு நம்மளுடைய உலகம் எப்படி இருக்குன்ட்டு? வித்தியாசமான பாஷைகள், அந்த பாஷையிலே சப்கல்ச்சர்னாக்கா நீங்கள் இன்னைக்கு காலம்புற மிஸ்ஸஸ் ஜான்சி எடுக்கும்போது அவங்க பயணத்தை சொன்னாங்க. மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போவோம் அவங்க ஊருக்கு அப்படின்ட்டு. திருநெல்வேலியில் தமிழ் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் பெங்களூர் தமிழ், என்னுடைய தமிழ் பெங்களூர் தமிழ். அங்கே தமிழ் பேசுறதுக்கும் மதுரை தமிழுக்கும் மெட்ராஸ் தமிழுக்கும் அதான் சப்கல்ச்சர்ஸ். அந்த ஒரு பாஷையிலே எப்படி இந்த சுவிசேஷத்தை இவ்வளோ பெரிய உலகத்துக்கு இத்தனை வித்தியாசமான காரியங்கள் இருக்கும் போது இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்ல முடியும்? யார் எடுத்து செல்வார்? எந்த பாஷையில் நம்ம சொல்ல முடியும்? என்ன கருவிகள் உபயோகிக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான காரியம். அட்வென்டிஸ்ட் இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. நம்ம இப்போ 21 மில்லியன் மக்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அட்வென்டிஸ்டுக்கு 3600 நான் அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க அந்த உலகத்தில். அப்போ ஒரு கிறிஸ்துவனுக்கு 3.5 நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த சுவிசேஷமானது உலகத்துக்கு அறிவிக்க முடியாது. அதுதான் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வேதத்தில் தெளிவாக சொல்றார், இந்த சுவிசேஷமானது அறிவித்துட்ட பிறகு நான் வருவேன். அப்பொழுது அறிவிக்க முடியும். எப்படி முடியும் என்று பார்க்கும்போது, எப்ப முடியும் என்று பார்க்கும்போது அம்மையார் ரொம்ப அழகாக இந்த இடத்தில் எழுதியிருக்கிறாங்க. All who engage in the ministry are God's helping hands. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும், சிறு குழந்தைகளையும் வாலிபர்களையும் ஆண்களையும் பெண்களையும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் வேலை செய்கிறவர்களும் வேலை செய்யாதவர்களையும் அனைவரையும் கூப்பிட்டு நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய உதவியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கரங்களை, உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய மூச்சை கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வேலை செய்யும் போது, தேவதூர்களோட வேலை செய்யும் போது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். அப்பொழுது இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படும். எப்பொழுது என்று பார்க்கும்போது நீங்களும் நானும் நம்மளுடைய பலத்தையும் சமயத்தையும் நம்மளுடைய அந்த வரங்களையும் அர்ப்பணிக்கும் போது, ஒத்துழைக்கும் போது, பரலோகத்தோடு ஒத்துழைக்கும் போது, அப்பொழுது இந்த சுவிசேஷமானது முடிவடையும் என்று நாம் வாசிக்கின்றோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த ஊழியத்துக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் பயன் காணாமல் இருக்கலாம். நீங்கள் ஊழியத்தில் இறங்கும் போது, நீங்கள் உங்களுடைய பங்கை செய்யும் போது அவசரப்பட்டுட்டணும். உங்கள் பங்கை நீங்கள் மாத்திரம்தான் பண்ண முடியும். வேறு யாரும் உங்களுடைய பங்கை பண்ண முடியாது. நீங்களும் நானும் நம்மளுடைய பங்கை செய்யும் போது தேவன் நிச்சயமாகவே வெகு சீக்கிரம் வருவார் என்று நான் நம்புகின்றேன். 4 P. முதல் P பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி. பிரசன்ஸ் மினிஸ்ட்ரினாக்கா நீங்கள் இருக்கிற இடத்தில், அந்த ஏரியாலையும் சரி, படிக்கும் போதும் சரி, அந்த வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அந்த காய்கறி வாங்குகிற இடத்துலையும் சரி, நீங்களும் நானும் இருக்கிற இடத்தில் நாம் சுவிசேஷத்தை முதல் படி, சுவிசேஷத்துக்கு முதல் படி என்னன்னாக்கா பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி. உங்களுடைய வாழ்க்கை மூலமாக, என்னுடைய வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை
தெரிந்து கொள்வார்களாம். Our greatest effectiveness is not found in being like the world. It is found in being distinct from the world, in being like Jesus. இயேசு கிறிஸ்து போல் இருக்கும்போது, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று மித்தவர்கள் நம்மளை பார்த்து சொல்லும் போது, வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று மித்தவர்கள் நம்மளை பற்றி எண்ணும் போது, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம், இவர்களுடைய பேச்சு, சொன்னதை செய்கிறார்கள், செய்கிறதை மாத்திரம் பேசினார்கள் என்று சொல்லும் போது, அப்பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொல்லாமையே இயேசு கிறிஸ்து போல் இருக்கிறோம். அதுதான் பெரிய சாட்சி. அதான் முதல் படி சாட்சி. நம் சாட்சியுடைய ஜீவனுக்கு நாங்கள் ஒரு 8 வருஷமாக சில முஸ்லீம் நாட்டில் இருந்தோம் இல்லைங்களா. சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அடுத்த நிமிஷம் எங்கே இருப்போம்னு தெரியாது. சொல்லிட்டாக்கா ஒன்று இந்தியா காமிச்சிருவாங்க. இந்தியா காமிச்சா தான் பரவாயில்லையா. ஜெயிலுன்னா அயன் கர்டன் பிரிசன்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஜெயிலிருந்து நீங்கள் உள்ளார போயிட்டீங்கன்னா வெளியவே வர முடியாது. நீங்கள் உள்ளார போயிட்டு தான் மித்தம் உங்களுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு உங்களுடைய எந்த தொடர்பும் இருக்காது. நீங்கள் இந்த ஊருக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அழிச்சிருவாங்க. எங்க இருந்தாலும் சரி, முதலாவது படி இயேசு கிறிஸ்து என்ன உங்கள்கிட்ட இருந்தும் என்னோட இருந்து எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, நீங்கள் காய்கறி வாங்கும் போது இயேசு கிறிஸ்து போல் இருக்க வேண்டும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஒரு 10 நிமிஷத்துல 2 வாட்டி அவர் ஒரு காரியத்தை பற்றி சொல்லிட்டாரு. நம்ம செல்வனஸ் மேலே இருக்கிறாங்க. எப்படியோ தெரிலங்க, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க. நான் இது இந்த ஒசூரில் பேசல, பெங்களூர்கிட்ட ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவங்களுக்கும் எனக்கும் ரெகுலராக சண்டை. இயேசு கிறிஸ்து போல் நீங்களும் நானும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களோட நாம் உறவு வைத்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்து போல் நாம் ஃபுட்பால் ஆடும் போதோ கிரிக்கெட் ஆடும் போதோ நாம் அங்கே இருக்கும் போது, அதுதான் முதல் விதமான சாட்சி. இது அனைவரும் இப்படி இருக்கலாம் இல்லைங்களா. தானியேல் எப்படி நம்ம இந்த பிரசன்ஸ் மினிஸ்ட்ரியில் எப்படி ஈடுபடலாம்னாக்கா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக என்ன சாப்பிட்றோம், என்ன உடுத்துகிறோம், என்ன படிக்கிறோம், என்னென்ன மியூசிக் கேட்குறோம். தானியேல் நமக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக பலனாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்பொழுது நீங்கள் அப்படி இருக்கும்போது எந்த சபைக்கு போகிறீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் கேட்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று பார்க்குறோம். இந்த பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி பார்க்கும்போது தேவன் உங்களையும் என்னையும் தானியேல் எப்படி ஆசீர்வதித்தார்னாக்கா, அவர் நல்ல படிப்பாராம். யூசிங் யோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், படிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குனாக்கா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒருவேளை தெரியாது, உங்களை சுற்றி நிறைய ஸ்டூடெண்ட் அந்த வயசில் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஸ்கூலில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபோனை வாங்கி நேத்தன் அவங்களுடைய அத்தைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அந்த மெசேஜை அனுப்பிச்சிட்ட பிறகு நான் வாசித்தேன். என்னுடைய கிளாஸில் தினமும் கிளாஸ் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது இந்த 3 பசங்களை ஏந்திரிக்க வச்சு ஏன் ஃபீஸ் கட்டலன்ட்டு கேட்டுட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் உதவி பண்ணணுன்னு இருக்கு. என்னுடைய பாக்கெட் மணியிலேருந்து நான் இவ்வளோ காசு வச்சுருக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் அனுப்புகிறீங்களான்னு சொல்லி அவங்க அத்தைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். படிக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு முக்கியமான தேவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் படிக்கும் போது படிப்பில் நேரத்தை செலவழித்து எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் மார்க் வாங்கும் போது, அந்த கிளாஸில் முதலாவது இருக்கும் போது, அந்த பாடத்தில் நீங்கள் டீச் பண்ணணுன்ட்டு டீச்சர் இல்லாத சமயத்தில் நீங்கள் டீச் பண்ண உங்களை கூப்பிடணும். அப்படி இருக்கும்போது மித்தவர்கள் பார்த்து இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள்,
எல்லாத்து மேலேயும் உயர்ந்த இடத்தில் அவர்களுடைய தேவனை வைத்திருக்கிறார்கள். எந்த தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று தானியேலை கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரசன்ஸ் மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது தேவன் உடைய பிரசனம் உங்களோட என்னோட இருக்கும் போது இது நிச்சயமாக நடக்குமா? யோசேஃபோட தேவன் இருந்தார் என்று பார்க்குறோம். யோசேஃப் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. இயேசு கிறிஸ்துவோட கொஞ்ச நேரம் நீங்கள் செலவழிக்கும் போது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் நம்மளுடைய அதிகாலம்பர நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையினால் நிரப்பும் போது, நாம் முழங்காலிட்டு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து இன்றைக்கு இனி ஆசீர்வாதமாக வைத்துக்கொள்ளுங்க என்று நாம் ஜெபிக்கும் போது, அது என்ன ஆகிடுதுனாக்கா, நம்மகிட்ட இருக்கிற அந்த பாரங்கள், நம்மகிட்ட இருக்கிற கோபங்கள், நம்மகிட்ட இருக்கிற கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாம் போய் அவருடைய சமாதானத்தினால் அவர் என்னையும் உங்களையும் நிரப்பி அந்த சமயத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி. யாரும் நம்மளை சந்திக்கும் போது வித்தியாசப்படுவார்கள். எப்படி இருக்கும்? நம்ம லைவ் ஒயர், அந்த கரண்ட்டில் அந்த ஒயரை சுவிட்ச் போர்டில் நம்ம ஒயரை கையில் பிடிச்சாக்கா லைவ் ஒயர் அப்படின்வோம். லைவ் ஒயர் இல்லைங்களா? அதுபோல் கிறிஸ்துவர்கள்லாம் லைவ் ஒயராக இருக்கணும். ஷாக் அடிக்கணும். உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வரும்போது வித்தியாசமாக இருக்கிறாங்களே, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நம்ம சோர்வு இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் நாம் அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அந்த வாழ்க்கையை அப்படி வாழும் போது தேவன் உங்களையும் என்னையும் அந்த ஊழியத்தில் மூலமாக ஆசீர்வதிப்பார். பிரசன்ஸ் மினிஸ்ட்ரினா வேற ஒன்றும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து போல் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போல் நான் வாழ வேண்டும். அதுதான் பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி. அது நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலையும் ஒரு கிறிஸ்துவோடைய நபரும் கிறிஸ்துவ சார்ந்தவர்களுக்கும் தேவன் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று முக்கியமான ஒரு ஊழியம் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ஜெப ஊழியம். அம்மையார் சொல்றாங்க, some I saw did not participate in the work of agonizing and pleading. பரிந்து பேசுகிற ஜெப வீரர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து தேவதூதர்கள் போய் இன்னொருத்தவர்களோட இருக்கிறார்கள் என்று இந்த ஏர்லி ரைட்டிங் புத்தகத்தில் அவங்க எழுதுறதை நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மாத்திரம் வாசிக்கிறேன். Let us cry to God that the angels may hold the four winds until missionaries shall be sent to all the parts of the world. நான் இதை வாசித்த பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறிடுச்சு. முன்னாடி என்னுடைய ஜெபத்தில் நிச்சயமாகவே 1-2 சென்டென்ஸ் இருக்கும். கர்த்தாவே சீக்கிரமாக இந்த கஷ்டங்களெல்லாம் எடுத்து எங்களை நீர் எடுத்து சொல்லும் என்று அந்த ஜெபத்தை பண்றது நிறுத்திட்டேன். நீங்க தயவுசெய்து அந்த ஜெபத்தை பண்ணாதீங்க. இந்த ஜெபம் தான் நீங்க பண்ணணும். நீங்க சீக்கிரம் வாங்கன்னா அவர் வரமாட்டார். ஏன் சீக்கிரம் வரமாட்டாரு? இந்த சுவிசேஷமானது இன்னும் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படலை. நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் என்ன ஜெபம் செய்யணும் என்று பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் அந்த காத்துகளை பிடித்து வைத்து, கர்த்தாவே நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை, நீர் எண்ணெயை நீர் யாரையாச்சும் நீர் அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படியாக நீர் அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து போல் இருக்கிற ஒரு ஊழியம், ஜெபிக்கிற ஒரு ஊழியம். பார்த்தீங்கன்னா we have to நம்மளுடைய ஜெபவுடைய எல்லையை நாம் பெருசு பண்ண வேண்டும். என்னுடைய எல்லைகளை மாற்றுங்கள் என்று ஜெபித்திருக்கிறார்கள் வேதத்தில். நீங்கள் உங்களுடைய ஜெப எல்லையை ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கும் ஒருவேளை அந்த ஜெப எல்லை இருந்திருக்கலாம். இப்பொழுது அதை இன்னமும் பெருசுப்படுத்த வேண்டும். சபைக்காக நீங்கள் ஜெபிங்கள், இந்த பட்டணத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள், இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள். இந்த வருஷத்தில் தொடங்குதுல இருந்து தினமும் எனக்கு ஒரு ஜெபம், கர்த்தாவே இந்த
இந்த வருஷத்தில் ஒசூருக்காக ஏதாச்சும் நாங்கள் குடும்பமாக செய்ய வேண்டும். ஒசூருக்காக ஏதாச்சும் குடும்பமாக பண்ண வேண்டும். ஒசூருக்காக ஏதாச்சும் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லித்தாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க. நாங்கள் ரெடி, எங்களுடைய கரங்கள் ரெடி, எங்களுக்கு சமயம் இருக்குது, நீங்கள் கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், என்னன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் குடும்பமாக. இன்னமும் எதுவும் பளிச்சுன்னு ஒன்றும் தெரியல, அது நிச்சயமாகவே காமிச்சு வழிநடத்துவார் என்று நம்மளுடைய பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய எல்லைகளை பெருக்கி தேவன் ஆசீர்வதிப்பார். பிரேயர் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த அறையிலிருந்து முழங்காலிலிருந்து நீங்கள் உலகத்தையே தொடலாம், முழங்காலிலிருந்து இந்த பட்டணத்தையே மாற்றலாம், முழங்காலிலிருந்து உங்களுடைய நேபருடைய நீங்கள் மாற்ற முடியும். நிச்சயமாகவே ஜெபம் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியக்காரர்களுக்கென்று ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை வளர்ப்பார். ஒருவேளை இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், நானும் ஒருவேளை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு 13-14 வயசுக்குள்ள டெர்மினல் இல்னஸ், கேன்சர் பேஷண்ட், இன்னொரு 6-7 வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டார். ஆனால் அவங்க ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அப்படி சொல்லிட்ட பிறகு அவங்க பாஸ்டர் ஒரு முறை அந்த சின்ன பொண்ணை பார்க்க வந்தார். பாஸ்டர், நான் ஏதாச்சும் சாவரத்து முன்னாடி ஏதாச்சும் கிறிஸ்துவுக்காக பண்ணணும், என்ன பண்ணலான்னா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வெளியே போக முடியாது, 6-7 வாரத்தில் செத்துருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா கேள்வி, பாஸ்டர் கேள்வி, கிறிஸ்துவுக்காக நான் சாவரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணலாம்? பாஸ்டர் ஜெபம்ன்ட்டு சொன்னார், நான் யோசிச்சு சொல்கிறேன், எதுவும் நீங்கள் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. 2 நாளில் திருப்பி வந்துட்டார். திருப்பி ஒரு பெரிய பாக்ஸு கொண்டாந்தார். என்ன எனக்காக கொண்டாந்துருக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. அதை பிரித்து அந்த கட்டில் பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சு, அந்த டேபிளில் வச்சார். குளோப் உருண்டையாக இருந்துச்சு, உலகம், வேர்ல்டு மேப் குளோப் வச்சார். அவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு. 7 வாரம் இருக்குது, 6 வாரம் இருக்குது, 5 வாரம் இருக்கலாம், எனக்கு தெரியல எவ்வளோ நாள் உனக்கு கொடுத்துருக்காரான்ட்டு, நீ ஜெபம் பண்ணு. இது அமெரிக்காவில் உண்மையான நடந்த கதை. அந்த புள்ள அமெரிக்கா தேசத்தை திருப்பிச்சு, அப்படியே பார்த்து எந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன், எந்த பட்டணம் அப்படின்னு பார்த்துச்சு. அந்த பட்டணம் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸாக தெரியல. சரி, இந்த பட்டணத்தில் நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தேன், கர்த்தாவே, என்னுடைய பட்டணத்தில் நிறைய பேர் போதை மாத்திரைகள் எடுக்கிறார்கள், நிறைய பேர் குடிக்கிறாங்க, நிறைய பேர் விபச்சாரம் பண்ணுறாங்க, நிறைய பேர் சபைக்கு வர மாட்டேன்றாங்க. ஒரு நாளும் வித்தியாசமான ஜெப குறிப்புகள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உள்ளமாக 1 வாரம் கழிச்சிட்டு பிறகு போதகர் திருப்பியும் விசிட் பண்ண வராரு. அவர் சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியாமா நீ? ஆமாம் பாஸ்டர். உன்னுடைய ஜெபம் என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? என்ன பண்ணிச்சு பாஸ்டர்? இந்த வாரம் நியூஸ் பேப்பரில் அவ்வளோவா அந்த போதைப் பொருள் உபயோக பற்றி வரல. இந்த வாரம் நீ ஜெபம் பண்ணதுனால ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நம்ம பட்டணத்தில் நடக்கலை. இந்த வாரம் நீ ஜெபம் பண்ணதுனால இத்தனை பேர் இந்த விபச்சாரிகள்லாம் மாறி சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையாக வாரமாக அவர் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு காமிக்கிறார் அந்த பிள்ளைகிட்ட. உன்னுடைய ஜெபத்தினால நடக்குதுன்னு. 3ஆவது வாரம் ஜெபம் மாறிடுச்சு. எல்லையை அவ பெருசு பண்ணிட்டா. நான் என்னுடைய பட்டணத்துக்கு மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது, என்னுடைய ஸ்டேட்டுக்காக ஜெபிக்கணும். 5ஆவது வாரம் அது மாறிடுச்சு, என்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். 7ஆவது வாரம் அது மாறிடுச்சு, அந்த பகுதியில் இருக்கிற உலகத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு 3 மாதமாக இந்த பொண்ணு அந்த படுக்கையிலே இருந்து ஜெப ஊழியம். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சிறு பொண்ணு ஜெபம் பண்ணதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. 3 மாதம் கழிச்சு மறிச்சிடுச்சு. பாஸ்டர் அந்த ரூமுக்குள்ளார அந்த குளோபை எடுத்துகிட்டு போனார். வேறு யாராச்சுக்கும் நான் கொடுக்கணும், அவங்க ஜெபம் பண்ணாங்கனாக்கா அவங்க உலகமே மாற்றிடுவாங்க என்று. இந்த ஜெப ஊழியத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ஈடுபடணும் என்று
அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபம் செய்யும் போது பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணும் போது மித்த ஆத்மா, கர்த்தாவே எனக்கு ஆத்மாக்களை தாங்க என்று நாம் ஜெபிக்கும் போது நீங்களும் நானும் கேட்கிறதை வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே தருவேன் என்று. இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆத்மாவை கேட்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தை கேட்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் ஒரு நண்பரை கேட்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை கேட்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் அந்த கடற்காரை, அந்த குடும்பத்தை நீங்க தாங்க என்று நீங்களும் நானும் கேட்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் நாங்கள் ஃபுட்பாலில் விளையாடுறோமே அவங்களோட குடும்பத்தையும் எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை தருவார் இல்லைங்களா? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க சங்கீதம் 2:8 வாசிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு நான் தாரேன். கேட்கும் போது ஜாதிகளை, கேட்கும் போது கோத்திரங்களை, கேட்கும் போது தேசங்களை, கேட்கும் போது பட்டணங்களை, கேட்கும் போது நண்பர்களை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேட்கும் போது, நான் கேட்கும் போது, என்னுடைய உலகமும் அவளுடைய உலகமும் கேட்கும் போது மாறும் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஜெபத்தோடு கேட்கும் போது நித்தியத்துக்கு மாறும் என்று நாம் வாசிக்கின்றோம். இருக்கிற இடத்திலேயே இயேசு கிறிஸ்து போல் வாழுங்க. உங்களுடைய ரூம் அந்த படுக்கை பக்கத்தில் முழங்கால் போட்டு மித்தவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. அப்பொழுது இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும். பர்சனல் மினிஸ்ட்ரி. பர்சனல் மினிஸ்ட்ரினா தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்கிறது. இதை வாசிப்போம். அம்மையார் சொல்றாங்க, கிரைஸ்ட் மெத்தட் அலோன் will give true success in reaching the people. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கடைபிடித்தார். அது மாத்திரம் மூலமாகவே நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்போது அதுதான் உண்மையான, அது நமக்கு பலன் கொடுக்கும் என்று, ஊழியத்தில் பலன் கொடுக்கும் என்று அவர் அறிவிக்கிறாங்க. கிறிஸ்து என்ன பண்ணார் என்று பார்க்கும்போது சில காரியத்தை பண்ணாராம். ஷோட் சிம்பத்தி, மித்தவங்களுக்கு மனித சிம்பத்தி காமிச்சார். அவருடைய தேவைகளை சந்தித்தார். அவர்களை அவர்கள் நண்பர்களாக ஆகி அப்பொழுது அதுக்கு பிறகு பின்பற்று என்று அழைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். நீங்களும் நானும் நிறைய பேரோட நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் மித்தவர்கள் இருக்கிற சமயத்தில் இடத்தில் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் நம்ம கரிசனை காட்டும் போதும் அன்பு காட்டும் போதும் அவர்களுக்காக நாம் சில காரியங்கள் செய்யும் போதும் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். முதல் பாருங்களேன், many won't come where we are. நீங்க இருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் நிறைய முறை வரமாட்டார்கள். சபைக்கு வான்ட்டு கூப்பிட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை ரொம்ப நெருங்கிய நண்பர் நீங்கள் 10 வாட்டி கூப்பிட்டாக்கா ஒரு வாட்டி வருவாங்க. எப்படி போய் அதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, இன்னொரு வாட்டிங்கன்னா அதான் வந்துட்டுங்களே, அதான் ஒரு வாட்டி வந்துட்டேனே அப்படின்றாங்க. மித்தோர்கள் நாம் கூப்பிடுற இடத்துக்கு வரமாட்டாங்க. நீங்களும் நானும் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அதுதான் பர்சனல் மினிஸ்ட்ரி. சந்திக்கும் போது பாருங்களேன், the most precious gift you can give someone is a gift of your time and attention. உங்களுடைய சமயத்தையும் உங்களுடைய நேரத்தையும், என்னுடைய சமயத்தையும் நேரத்தையும் அன்பியும் மித்தவர்களுக்கு கொடுக்கும் போது, செலுத்தும் போது அவர்கள் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை புரிந்துப்பார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்கிராச் வேர் இட் இச்சஸ் இல்லைங்களா? எங்கள் மனைவி சொல்லுவா, அந்த ஸ்க்ராட்சரை ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன்ட்டு. ஏன்னா முதுகு சொரிய முடியாது. உங்களுக்கு தெரியல, முதுகு சொரியறதுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் நீளமாக ஒரு பிளாஸ்டிக்கில் இருப்பாங்க, 2-3 நெகை மாதிரி விரல் இருக்கும், அதை வச்சு நம்ம சொரிஞ்சிக்கலாம். ஸ்க்ராட்சர் அது எங்கே சொரியுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கே சொரியுவீங்க? அரிக்கிற இடத்துல சொரியுவோம் இல்லைங்களா? இங்கே அரிக்குதுன்னா நாங்கள் இங்கே சொரிஞ்சுட்டாக்கா என்ன புண்ணியம்?
ஸ்க்ராட்ச் வேர் இட் இச்சஸ். அதனால மித்தவர்களோட நம்ம பழகும் போது, மித்தவர்களோட நம்ம வந்து அன்பு செலுத்தும் போது, அவர்களுக்கு உதவி சென்று முயற்சி செய்யும் போது என்ன பண்ணிவிடக்கூடாது, ஐயா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் உங்களை கேட்பாங்க இல்லைங்களா, சாப்பாடு காசு தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டிங்கன்னா டிக்கெட் எடுத்து கொடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டிங்கன்னா காப்பி குடிக்கிறதுக்கு காசு தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உதவி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மகா யுத்தத்தை பற்றி பேசிடக்கூடாது, கிரேட் கான்ட்ரவர்சி பற்றி. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தாருன்னு சொல்லி பைபிள் ஸ்டடி கொடுக்கக்கூடாது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னதான் தேவை, அந்த தேவையை சந்திக்க முடியுமா? அதனால தான் சால்வேஷன் ஆர்மியோடைய ஸ்லோகனை வந்து சூப், சொல்லுங்க, சூப், சோப், சால்வேஷன். முதல்ல தேவையை தந்து சுத்தமாக்க, மனிதனை ஒரு படிப்பு கூட, அப்புறமா தான் ஏசு கிறிஸ்து அப்படின்ட்டு அவர்களுடைய ஸ்லோகன். இந்த பர்சனல் மினிஸ்ட்ரினாக்கா அவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் நானும் போய் சந்தித்து அவங்க தேவையை சந்திக்கும். சில சமயம் உங்கள்கிட்டையும் காசு இருக்காது கொடுக்கறதுக்கு. இந்த கதையை உங்கள்கிட்ட நான் முன்னாடி சொல்லியிருக்கலாம், இன்னொரு முறை சொல்கிறேன். பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 குஷ்டரோகி அங்கே உட்காந்துருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில், பிச்சை கேட்டுருப்பாங்க. ஒருத்தர் மாத்திரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பார். போகிறப்ப நானும் கிறிஸ்துவனாச்சேன், கிறிஸ்துவருக்கு மாத்திரம் ஒரு காசு கொடுத்துட்டு போயிடுவேன் இருந்துச்சுன்னா. ஒரு முறை நான் அவரை பார்த்துட்டேன், அவர் என்னை பார்த்துட்டாரு. நான் பாக்கெட்டில் கை விட்றேன், சில்லறை எதுவுமே இல்லை. சில்லறை இல்லைன்னா நோட்டும் இல்லைன்ட்டு அர்த்தம். எதுவுமே இல்லை, காசு எதுவுமே இல்லை. அவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கொஞ்சம் ஒரு 3-4 அடி தள்ளி போயிட்டேன். மனசு கேட்கல, திருப்பியும் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஃபுட்பாத்தில் தான் உட்காருவார். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பியூசி செகண்ட் இயர். பக்கத்தில் உட்காந்து, அண்ணா நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் பேசிட்டு என்ன, நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு எதுவும் கொண்டாடுறேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், தம்பி அடுத்த வாட்டி நீங்கள் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு போங்க, காசு நிறைய பேர் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய தேவை என்னன்ட்டு தேவையை சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். பர்சனல் மினிஸ்ட்ரி, இதுலேயும் உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் ஈடுபடுறோம் என்று அழைக்கிறார். கிரைஸ்ட் மெத்தட் அலோன், இல்லைங்களா? இது அம்மையார் மறுபடியும் சொல்கிறாங்க, பிரசங்கம் நீளமான, எனக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நீளமான பிரசங்கம்லாம் பண்ணாதீங்க இல்லையா? என்ன பண்ணணுமா? ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பர்சனல் மினிஸ்ட்ரி. நீங்கள் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு நீங்கள் வாரீங்களே, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வாரீங்களே பேசுறதுக்கு வாரீங்களே, அந்த சமயத்தை நீங்கள் நிறையாக செலவழிங்க. அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உங்கள் ஊழியத்துக்கு நிறைய பயன் கிடைக்கும் என்று. The poor ought to be relieved, the sick ought to be cared for, the sorrowing and bereaved comforted, the ignorant instructed, the inexperienced counseled. We are to weep. நீங்களும் நானும் மித்தவர்களோடு அழுகும் போது, நீங்களும் நானும் மித்தவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, நீங்களும் நானும் மித்தவர்களுக்கு உதவிக்கரங்களாக இருக்கும் போது தேவன் அவருடைய வாழ்க்கைகளை தொடுவார் என்று மறுபடியும் வேதத்திலையும் அம்மையார் எழுத்து மூலமாகவும் நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக இந்த 3 விதமான ஊழியத்திலே நீங்களும் நானும் ஈடுபடலாம். கடைசியில் இந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி என்று ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா, நீங்கள் செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். 3 காரியம் சொல்லியிருக்கேன். 3 காரியத்தை சொல்லுங்கள். என்னென்னத்தை பற்றி சொல்லியிருக்கோன்னு சொல்லுங்க. முதல்ல என்னங்க? பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி. நீங்கள் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல கிறிஸ்து போல இருக்கணும்னு சொல்லி. 2வது, கோயிலில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், ஜெப ஊழியம் இருந்த இடத்துல பண்ணலாம் இல்லைங்களா? சரி. 3வது சொல்லுங்க, பர்சனல் மினிஸ்ட்ரி. நீங்களும் நானும் ஒரு நபரை சந்தித்து, ஒரு குடும்பத்தை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை நாம் வித்தியாசமாக நித்தியத்துக்கு தொடலாம். இது வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி. பப்ளிக் மினிஸ்ட்ரினாக்கா பொது இடத்தில் ஊழியம் செய்கிறது.
ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் வில்மார்ட் வந்தாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நான் கேட்கல, ஆனால் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்தெந்த ஊரில் எத்தனை நாளைக்கு எத்தனை முறை அதே ஊரில் அவங்க பெரிய பெரிய கூட்டம் பண்ணி பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்று இல்லைங்களா. அவங்க 30 நாள் 40 நாள் 60 நாள் கூட்டம், பப்ளிக் மினிஸ்ட்ரி. புத்தக ஊழியம், கோல் போட்ரிங் புத்தக ஊழியம் வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி. நமக்கு இதில் ஒரு பங்கு இருக்குதா என்று நீங்களும் நானும் கேட்கும் போது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறார். சரி, 1863 அந்த வருஷத்தில் நம்மளுடைய சபையின் மெம்பர்ஷிப் அங்கத்தினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கனாக்கா 3500 பேர். 3500 பேர். ஒரு 140 150 வருஷம் கழிச்சு 2021 எத்தனை பேர் இருக்கிறோம்னாக்கா 21 மில்லியன். நம்மளுடைய ஆதி திருச்சபை என்ன செய்தார்கள், எப்படி ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் அந்த காலத்தில் புத்தக ஊழியம் அச்சு அடித்து அவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த தேவனுடைய ஊழியத்தை இந்த வார்த்தைகளை எப்படியாச்சும் அச்சு அடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இருந்தார்கள். அவர்கள் வந்து அந்த சானட்டோரியம், அந்த ஹெல்த் ஊழியத்தில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வந்து பெரிய பெரிய கேம்ப் மீட்டிங் போட்டு அதில் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த 3 காரியம் தான் பண்ணாங்க: எஜுகேஷன், ஹெல்த், பிரிண்டிங் மினிஸ்ட்ரி. இதுதான் பண்ணார்கள் என்று பார்க்குறோம். அதே காரியத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு பண்ணலாம். நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இல்லையா, ஏஞ்சல் ஒரு சாட்சி சொன்னாங்க, ஏஞ்சல் சாலமன் இல்லையா, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வாங்க. 2வது வாரம் சண்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு சாட்சி சொன்னாங்க, என்னாக்கா அவங்களுடைய மொபைல் ஃபோனில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். அதை ஒரு குரூப் பண்ணி வசனங்கள் அனுப்பிச்சிட்ருக்குறாங்களாம். அந்த குரூப் பண்ணி சில முக்கியமான செய்திகளை கொடுத்துட்ருக்குறாங்களாம். இப்பொழுது அவர்கள் சிலவங்க வந்து இவங்ககிட்ட சில கேள்வியை கேட்டுட்ருக்குறாங்க, ஜோம் பண்ணுறாங்க இவங்க, அவங்களுக்கு அப்படி நடந்துகிட்ருக்கு. மீடியா மினிஸ்ட்ரினாக்கா நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. மீடியா மினிஸ்ட்ரினாக்கா நீங்களும் நானும் டெலிவிஷனில் போய் ஒன்றும் பண்ணுறதில்ல. மொபைல் ஃபோன், நிச்சயமாகவே உங்கள் மொபைல்ஸை கொஞ்ச நேரத்துக்காச்சும் ஊழியத்துக்கு உபயோகிங்க. ஒரு சின்ன பகுதி, கர்த்தாவே ஒரு அரை மணி நேரத்துக்கு, ஒரு 20 நிமிஷத்துக்கு இன்னைக்கு உங்கள் ஊழியத்துக்கு இந்த ஃபோனை நான் உபயோகிக்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த 20 நிமிஷத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், அதை வித்தியாசமாக ஆக்குவார். இன்வைட் சோஷியல் மீடியா, சாட் ரூம்ஸ். நீங்களும் நானும் நிறைய எதோ சொல்கிறாங்க, எனக்கு நிறைய காரியம் தெரியாது. ஃபேஸ்புக்கில் இருந்தால் அதுவும் நான் நிறுத்திட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பில் மாத்திரம் இருக்கேன். என்ன எங்கள் பசங்களாம் ஸ்னாப் சாட்டுன்றாங்க, என்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எதோ இருக்கிறாங்க. நிறைய பேர் வாய்க்கே வர மாட்டேங்குது எனக்கு. ஆனால் என்ன பொதுவாக என்ன எனக்கு தெரியும்னாக்கா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நிறைய காரியம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்களும் நானும் தேவன் கொடுக்குற கருவிகளை பயன்படுத்தி அவருடைய ஊழியத்தை நீங்களும் நானும் ஈடுபட்டு நம்ம நிறைய காரியத்தை பண்ண வேண்டும் என்று நான் வாஞ்சோடு இருக்கிறேன். டவுன்லோட் பைபிள், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி புக்ஸ் இன் யுவர் ஃபோன். உங்களுடைய ஃபோனில் பைபிளும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி புக்கும் இருக்கும்போது மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சவுதி அரேபியாவுக்கு முதல் முறை நான் போகும்போது ஊழியத்துக்கு ஒரு 15 நாளுக்கு போனேன். ஒரு 4 பட்டணம், 1000 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அது வந்து நாங்கள் லாங்காக போகாமல் இப்படி போனோம். அதான் சுருக்கமாக இருந்துச்சு. 4 பட்டணம். வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து பைபிள்ஸும் சாங் புக்கும் கொண்டாங்க அப்படின்ட்டு. சவுதி அரேபியாவில் எது கொண்டு போக முடியும்னா, நீங்கள் வாசிட்டு இருக்கிற பைபிள் இப்போ கொண்டு போகலாம். அது உங்கள் பேர் இருக்கணும் அந்த பைபிளில். நீங்கள் பாடிட்டு இருக்கிற அந்த சாங் புக்கை நீங்கள் கொண்டு போகலாம். அதுதான் இப்போது அலௌடு. நான் சொல்கிற கதை வந்து 2010 ஆண்டு சொன்னாங்க. நான் பிரசிடெண்ட்டை போய், யூனியன் பிரசிடெண்ட்டை போய் கேட்டேன், பாஸ்டர் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு என்ன கேட்டார். கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். சரி கொண்டு போ. சரி, முதல் வாட்டி போகிறேன் சவுதி அரேபியாவுக்கு, 35 கிலோ கொண்டு போகலாம்.
ஒரு பேக் பேக்கு, லேப்டாப் பேக்கு கொண்டு போகலாம். லேப்டாப் பேக்கில் லேப்டாப் எடுத்துகிட்டு என்னுடைய துணி அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 7 கிலோவில் இது 35 கிலோ பைபிளும் சாங் புக்கும் கொண்டு போகிறேன். இங்கே தமாம் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. அங்கே வந்து ரிலீஜியஸ் போலீஸ், நம்ம மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து சாதாரண போலீஸ் இருக்க மாட்டா, ரிலீஜியஸ் போலீஸ்னுவாங்க. இஸ்லாமிக் சேர்ந்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நேராக வந்து அந்த ரிலீஜியஸ் விதமாக நிறைய கேள்வி கேட்பாங்க. அவர் ஒருத்தர் இருந்தார், பேக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்கேனரில் வச்சிட்ருக்குறோம். அவர் ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்தேன், என்னை அவர் பார்த்தாரு, சிரித்தேன், அவர் என்னை சிரித்தார், என்னை பார்த்து சிரித்தார். என்னுடைய டேர்ன் வந்துச்சு, நான் என்னுடைய பெட்டியை அங்கே ஸ்கேனரில் வச்சேன். அந்த சைடு போய் எடுத்துட்டேன். அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு நான் பாட்டு வீல் பண்ணிவிட்டு தமாம் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. ஸ்கேனர் உள்ள போச்சு, எல்லாம் பைபிளும் பாட்டு புக்கும் தான் எல்லாம் இருந்துச்சு. அங்கே 4 சபையில் அவ்வளோ பசி, வேதம் வேணும், பாட்டு புத்தகம் வேணும்ன்று. அந்த 2வது சபையிலே எல்லாம் காலி ஆயிடுச்சு. எப்படி இவங்களுக்கெல்லாம் வேதத்தை கொடுக்கறது, பாட்டு புக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் லெபனானில். ஏன்னா 2வது சர்ச்சில் எல்லாம் போயிடுச்சு, இப்போ இன்னும் 2 சர்ச்சுக்கு போகணுமே, என்ன பண்ணுறதுன்னா அவர் சுதானிஸ் என்னோட வேலை செய்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பைபிளை ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள், சாங் புக்கை ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள், மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே போங்க. எனக்கு தெரியும் பைபிள்லாம் ஃபோனில் இருக்குன்ட்டு, ஆனால் அதான் முதல் வாட்டி எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார் 2010 ஆண்டில், இல்லைங்களா? உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் தேவனுடைய செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியத்தை உங்களுடைய மொபைல் ஃபோனில் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் நீங்கள் செய்கிற பொது ஊழியம், பப்ளிக் மினிஸ்ட்ரி. அதுதான் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஊழியமானது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு பயன்படுத்துவார். நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஊழியத்திலெல்லாம் ஈடுபடலாம் என்று நான் நம்புகின்றேன். நீங்களும் நானும். இங்கே பார்த்தீங்களா, the church has left the building. The church has left the building. சபையானது அந்த கட்டடத்தை விட்டு சபையாக வெளியேந்து செயல்படுத்திச்சான். சிங்கப்பூரில் பிரசங்கமான கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு சபை, தமிழ் சபையை டெடிகேட் பண்ணுறாங்க. தமிழ் சர்ச் பாஸ்டர் கூப்பிட்டார். பாஸ்டர் வந்து இந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுங்கன்னு போனாக்கா வித்தியாசமாக இருந்துச்சு. சபையாரெல்லாம் உள்ளார உட்காந்துருக்குறாங்க, டெடிகேஷன் பண்ணுன்றார், அதெல்லாம் உள்ளார உட்காந்துருக்காங்க. ஆனால் ரிப்பன் மாத்திரம் கட்டி வச்சுருக்குறாங்க. என்னை வெஸ்ட்ரி வழியாக கூப்பிட்டு வந்து, சரி பாஸ்டர் உங்கள் மெசேஜை கொடுங்கன்னு மெசேஜ் கொடுத்துட்டேன். எனக்கு புரியவே இல்லை என்ன தான் பண்ண போகிறாங்கன்ட்டு. கடைசி ஜெபம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சபையாரெல்லாம் எழுந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி அந்த தமிழ் பாஸ்டர் சொன்னார். அவரும் மனைவியும் போய் கட் பண்ணாங்க. இப்போ வெளியே போங்க, சர்ச் இஸ் டெடிகேட்டட். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பர்சனலாக ஜெபம் பண்ணணும் தான் சபைக்கு வாங்க, மித்தபடி சபை சர்ச் வில் மீட் அவுட் சைட் ஃபார் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டார். The church has left the building. அந்த சமயத்தில் தான் ஊழியம் நடக்கும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உடைய வருகை சீக்கிரம் வரும். ஊழியம் செய்ய முடியுமா? இந்த 4 பீஸ் ஃபாலோ பண்ணுங்க. பிரசன்ஸ் மினிஸ்ட்ரி, பிரேயர் மினிஸ்ட்ரி, பர்சனல் மினிஸ்ட்ரி, பப்ளிக் மினிஸ்ட்ரி. இந்த 4மே நீங்கள் செய்ய முடியும், நான் செய்ய முடியும். இந்த 4மே சிறு குழந்தைகள் ஈடுபட முடியும். இந்த 4மே வாலிபர்கள் செய்ய முடியும். இந்த 4மே வயசானவர்கள் செய்ய முடியும். ஊழியத்துக்கு சமயம், காலம், கட்டம், நேரம், வயசு எல்லாம் அவசியம் இல்லை. ஊழியத்துக்கு பணம் அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் சொன்ன காரியத்தை செய்ய முடியும். உங்கள் மூலமாக, உங்களுடைய குடும்பம் மூலமாக, உங்களுடைய சிறு குழந்தைகள் மூலமாக, வாலிபர்கள் மூலமாக, வயசானவர்கள் மூலமாக இந்த உலகம் மாற்றப்படும். இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். உங்கள் காலத்தில், என்னுடைய காலத்தில், நீங்களும் நானும் கண்ணை மூடுறதுக்கு முன்பதாக அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மேகத்தில் வரதை நாம் பார்க்க வேண்டாமா? நிச்சயமாகவே நடக்கும். ஊழியத்தில் ஈடுபடுவோம், வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து உபயோகிப்பார். ஒசூர் பட்டணமானது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக ஆகும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா உணவத்தில் வீற்றிருக்கிறதா நீங்கள் நல்ல ஆண்டவரே, மகிவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவராக இருந்து
எங்களை இந்த நாள் சுவாமி இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தரித்ததான எங்களுக்கு இந்த நாளிலும் தாப்பனை நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து அன்பின் ஆண்டவரே தாப்பனை இந்த ஓய்வு நாளிலே தாப்பனை உம்மை தரிசிக்கவும் உம்மை துதிக்கவும் தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் கொடுத்ததான இந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துள்ள எத்தனை பேருக்கு இந்த நல்ல பாக்கியம் இல்லையா? ஆயினும் கர்த்தாவே, பாவிகளாக எங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே வந்ததான எங்களுக்கு தாப்பனே நல்ல ஒரு செய்தியை நீர்தாமே கட்டளை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதான காரியங்களை நாங்கள் ஆண்டவரே தாப்பனை நேர்த்தியாக செய்யும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படியாக தாப்பனை நம்முடைய ஊழியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்ய வேண்டும் என்பதான காரியங்களுக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நம்முடைய ஆவியானவராகிய உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதான பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வருகைகளை தாப்பனே நாங்கள் மட்டும் இல்லாதபடிக்கு தாப்பனே இந்த ஒசூர் பகுதி முழுதுமாய் தாப்பனே ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு உம்மோடு தாப்பனே ஆண்டவரே தாப்பனே அந்த பரலோகத்திலே தாப்பனே நாங்கள் அனைவரும் தாப்பனே ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான அந்த உன்னத பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளு சுவாமி ஆண்டவரே தெய்வீக செய்தியை கொடுத்துதான் அருமையான ஊழியரை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே தாப்பனே நல்ல செய்திகள் நாங்கள் கேட்டு தாப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குள் வளர்கிறதான நல்ல ஒரு ஆண்டவரே தாப்பனே மெய்ப்பனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவரை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்ததான பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. மன கஷ்டத்தோடும் மன பாரத்தோடும் வந்திருப்பார் என்று சொன்னால் கடந்து செல்லும் போது தாப்பனே அன்பின் ஆண்டவரே தாப்பனே பாரங்கள் குறைந்த பிள்ளைகளாய் கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகவீனமாய் பலவீனமாய் வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய சமூகம் தாப்பனே ஆண்டவரே சுகத்தை பெற்றுதான ஆண்டவரே தாப்பனே ஆண்டவரே சுகத்தை பெற்று கடந்து செல்கிறதான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் சுவாமி பிறந்த நாளை காண்கிறதான அருமையான சகோதரர் மெல்வின் காய் ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் தாப்பனே அநேக பிறந்த நாட்களை காணும்படி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி யாராவது தாப்பனே பிறந்த நாளும் திருமண நாளை காண்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நிதாமை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, நடத்துங்க தாப்பனே. இந்த நாளும் சுவாமி ஆண்டவரே சமூகத்தில் வந்தோம், நல்ல ஒரு செய்தியை கேட்டோம், ஆசீர்வாதமாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. புதிய வாரத்தில் நம்முடைய புதிய கிருபை கொண்டு ஆண்டவரே தாப்பனை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. நன்மைகளை கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. பிதாவின் அன்பும் கிறிஸ்துவன் கிருபையும் ஊழிய பாரமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களும் உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து நம்மளோட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.